Hi everyone, welcome to Films to Fashion. Hope you all fine. இன்னைக்கு நான் எதை பற்றி பேச வந்திருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க அழுகை. நம்மளுடைய முதல் மொழியே அழுகை தானே. பிறந்ததும் நம்ம முதல்ல மற்றவங்களோட நம்மளுடைய இதை தெரிவிக்கிறோம் அப்படின்னாக்க அந்த முதல் மொழியே அழுகை தான் இல்லைங்களா. குழந்தையிலேருந்து நம்ம வந்தக்கூடிய அந்த முதல் மொழி அழுகை தான். அந்த அழுகையை போக போக நம்ம என்ன பண்ணிடுறோம், குழந்தையா இருக்கிறப்ப குழந்தைங்க நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்க போகிறது கிடையாது. அதை வெளிப்படுத்துகிற ஒரே மொழி அழுகை தான். அதுக்கு தெரிஞ்ச ஒரே மொழி அழுகை தான். அது மட்டும்தான் அது பண்ணும். ஆனால் வளர வளர அந்த அழுகையை நம்ம என்ன பண்ணுறோம், நமக்குள்ளேயே அடக்கி வச்சுக்கிறோம். பொதுவாக சொசைட்டியில் சொல்லுவாங்க, அழுகன்றது பலவீனத்தோட அடையாளம், ஏன் அழுகுற அப்படின்னு கேட்பாங்க. இன்னும் ஒரு படி மேலே போனாக்கா ஆம்பளை பசங்களாம் அழவே கூடாது, ஆம்பளை பசங்க அழலாமா அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஈகோ க்ரியேட் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் உண்மை என்னன்னு தெரியுமா, சிரிப்பும் அழுகையும் மனிதனுக்கு ஆண்டவன் கொடுத்த ஒரு பெரிய வரம். சிரிப்பை நம்ம பயன்படுத்துவோம், ஆனால் அழுகையை பயன்படுத்துகிறோமா? கண்டிப்பாக இல்லை. நான் உங்கள் எல்லார்ட்டையும் கேட்குறது இதுதான். உங்களுக்கு அழணும்னு தோணுச்சுன்னா, அழுகை வந்துச்சுன்னா தைரியமாக அழுதுருங்க, சரிங்களா? அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், எந்த வயசில் நீங்கள் இருந்தாலுமே. ஏன்னா அழுகைன்றது பலவீனத்தின் அடையாளம் கிடையாது. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உணர்வுகளுடைய வெளிப்பாடு தான் அந்த அழுகை. நீங்கள் எப்பப்பெல்லாம் உங்கள் அழுகையை கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறீங்களோ அது உங்களுக்குள்ளே ஸ்ட்ரெஸ்ஸாக மட்டும்தான் மாறுமே ஒழிய அது உங்களுக்கு பலமாக மாறவே மாறாது. ஆனால் சொசைட்டி அந்த மாதிரி ஒரு மாயையான ஒரு இதை ஏற்படுத்தி வச்சுருக்குது. பொதுவாக சயின்டிஸ்ட் சொல்கிறதும் சரி, டாக்டர் சொல்கிறதும் சரி, அழுகையை வெளிப்படுத்துங்கன்றது தான். இன்னொரு உண்மையான விஷயம் என்ன அப்படின்னாக்க, யார் ஒருத்தர் மனசு விட்டு அழாமல் இருக்காங்களோ அவங்களால கண்டிப்பாக மன பாதிப்பிலிருந்து வெளியில் வரவே முடியாதுங்க. ஏன்னா உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய சொல்ல முடியாத உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கு ஆண்டவன் கொடுத்துருக்க ஒரே வழி அந்த அழுகை தான். எனக்கு தெரிஞ்சு யாரும் இந்த அழுகையை பற்றி உங்கள்கிட்ட பேசியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஆனால் எனக்கு தெரிஞ்சு யாராச்சும் என் முன்னாடி அழுதாங்க அப்படின்னாக்க நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், அவங்கள நான் அழ மட்டும்தான் விடுவேன். ஏன் அப்படின்னாக்க, நம்ம எல்லாருமே அழுகையை தேத்துவோம், அழாதன்னு தேத்துவோம். இனிமேல் அந்த மாதிரி பண்ணாதீங்க. அவங்கள அழ விட்டுட்டு அவங்க அழுகை நிறுத்துகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக கூட அவங்களுக்கு ஆதரவாக இருந்து பாருங்கள். அவங்களுடைய அழுகை தானாக ஓயும். அப்போது அவங்க மனசில் இருக்கக்கூடிய சொல்ல முடியாத பாரங்கள் அத்தனையுமே கரையும், கொஞ்சம் தெளிவாகுவாங்க. ஆனால் நீங்கள் அழுகையை அடக்க உங்களுக்குள்ள அந்த ஸ்ட்ரெஸ்ஸு தான் உங்களுக்குள்ளே அதிகமாகும். இதில் இன்னொரு சயின்ஸும் இருக்குங்க. அழுகை அப்படின்றது நம்ம கண்ணீரில் அந்த என்ன வெளியில் வருது அப்படின்னாக்க, நமக்குள்ளுக்குள்ளே இருக்க ஸ்ட்ரெஸ் ஹார்மோனான கோர்ட்டிசால் அந்த அழுகை மூலயமா வெளிப்படுத்தணும். வெளியில் வந்துச்சு அப்படின்னாக்கா, அப்படி வெளியில் வர சமயத்தில் நம்ம பிரெயின் ஆட்டோமேட்டிக்காக என்டார்ஃபின் அண்ட் ஆக்சிடோசின்ற இயற்கையான நல்ல ஹார்மோன்ஸ், நம்ம உடம்பை அமைதிப்படுத்துகிற அந்த ஹார்மோன்ஸை உற்பத்தி பண்ணும். அந்த கோர்ட்டிசால் லெவலில் நம்ம உடம்புக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அந்த கோர்ட்டிசால் ஹார்மோன் கண்ணீர் வழியாக வெளியில் வரும். அது நமக்கு ஆண்டவன் கொடுத்த மிகப்பெரிய ஒரு ஆரோக்கியமான ஹெல்த்தி வே, ஆரோக்கியமான வழி நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை வெளியில் கொண்டு வரத்துக்கு. அப்படி வெளியில் ஆட்டோமேட்டிக்காக வரும்போது நம்மளுடைய மூளை நல்ல ஹார்மோன்ஸ் சுரக்கும். அந்த ஹார்மோன்ஸ் நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதுக்கு முன்னாடி கூட நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நல்ல ஹார்மோன்ஸ் பற்றி, பாருங்கள், அது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னாக்கா, இனிமேல் அழுகையை அடக்காதீங்க, சரிங்களா? இன்னும் வேறு என்ன நிறைய விஷயங்கள் இருக்குது. அழுகையை பற்றி பேசணும் அப்படின்னாக்கா நிறைய விஷயங்கள் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொன்னேன். இனிமேல் யாராச்சும் அழுகை பலவீனமான விஷயம், அழாத, அழுகை இன்னும் என்னன்னா, நான் நிறைய இடங்களில் பார்த்துட்டேன், ஆம்பளை பசங்க அழுதாங்க அப்படின்னாக்கா அவங்கள்ட்ட சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை என்ன, ஏன் பொம்பளை பிள்ளை மாதிரி அழுகுற அப்படின்றது. அது என்னங்க, அது அந்த அழுகை பொம்பளைங்களுக்கு மட்டும்தான் சொந்தமா? நிறைய பேர் கமெண்ட்டுக்காகவும் ரீல்ஸ்க்காகவும் ஜோக்காகவும் சொல்லுவாங்க, கண்ணீர் வடித்தே சாதிக்கிற அப்படின்னு. ஆனால் அந்த கண்ணீரோட மதிப்பு இருக்குது பார்த்தீங்களா? கண்ணீர் சும்மாலாம் வராதுங்க. அந்த கண்ணீரோட மதிப்பு உள்ளுக்குள்ளே கொதிச்சிட்ருக்குது. அந்த வலியோட வேதனை வெளிப்பாடு தான் அந்த அழுகை. அந்த அழுகை யாரையும் எப்பயும் கிண்டல் பண்ணாதீங்க. அவங்க யாராவது ஒருத்தர் அழுதாங்க அப்படின்னாக்கா விளையாட்டுக்கு கூட அவங்க அழுகையை கிண்டல் பண்ணாதீங்க. அது ரொம்ப அவங்களுக்கு மனபாதிப்பை ஏற்படுத்தும்.
நான் இந்த வீடியோவை நீங்கள் யார் யார் பார்க்குறீங்களோ அது நீங்கள் ஆண்களாக இருந்தால் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், அழுக பலவீனத்தோட அடையாளம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா அழுக இறைவன் உங்களுக்கு கொடுத்த வரம். தயவு செஞ்சு மனசு விட்டு அழுதுருங்க. உங்களுக்குள்ளே எவ்வளோ அழுத்தம் இருந்தாலும் அது குறையும். நீங்கள் ஈகோலாம் பார்க்காதீங்க, மற்றவங்கள பற்றி யோசிக்காதீங்க. உங்கள் மன அமைதி தான் உங்களுக்கு முக்கியம். உண்மையிலே நீங்கள் மனசு விட்டு அழுதிங்க அப்படின்னாக்க சொல்ல முடியாத வேதனைகள், சொல்ல முடியாத தாக்கங்கள், சொல்ல முடியாத பாதிப்புகள் உள்ளுக்குள்ளே இருந்தாலும் அது அழுகை வழியாக வெளியில் வந்துடும். நீங்கள் அமைதியாக ஆவீங்க. ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த விஷயத்தை இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட பேச வந்தேன். குடும்பமான வரல நான் அழுகையை பற்றி நல்ல விதமாக தான் நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனால் நிறைய சைக்காட்டிஸ்ட் சொல்கிறது என்ன அப்படின்னாக்க, யார் ஒருத்தர் அழவே இல்லையோ, அழுகையை கட்டுப்படுத்துகிறாங்களோ, கண்டிப்பாக அவங்களுக்கு மனபாதிப்பு இருக்குது. அதை நம்ம கண்டிப்பாக உணரணும். உங்கள் வீட்டு சின்ன பசங்க இருந்தாலும் சரி, ஆம்பளை பிள்ளைங்க இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு அவங்கள அழுகையை ஒரு பலவீனமாக சொல்லி அவங்களுக்கு வளர்க்காதீங்க. சரிங்களா? தயவு செஞ்சு கற்றுக் கொடுத்து வளங்க. அப்போ தான் உள்ளுக்குள்ளே தங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய எமோஷ்னல் பெயின், எமோஷ்னல் ஹர்ட் எல்லாமே வெளியில் வரும். ஓகேங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட்.